நல்லா இருக்கீங்களா? உங்க அன்பு ஆதரவு இருக்கும்போது எனக்கு என்ன தம்பி குறைச்சல்? என்ன பாக்குறதுக்காக ஊட்டி இருந்தா கோயம்புத்தூர் வந்துருக்கீங்க. ஆமா தம்பி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னங்க தம்பி சிரமம்? தம்பி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல அப்பா அம்மா கூட எஸ்டேட்டுக்கு வருவீங்க. ஊர் திரும்புற வரைக்கும் என் முதுகு விட்டு இறங்கவே மாட்டீங்க. இப்ப என்னடான்னா மலையடி வார்த்தை சந்தன செடி மாதிரி மழை 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 மழைன்னு வளர்ந்துட்டீங்க. தம்பி உங்களை பெத்தவங்க மத்திரம் நீங்க உயிரோட இருந்தா மேல்நாட்டுக்கு போய் நீங்க திரும்புற இந்த நாளை ஒரு திருநாளா கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? அதான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன ஐயா. நான் மேல்நாட்டுல இருக்கும்போது கூட அடிக்கடி உங்களை தான் நினைச்சுக்குவேன். நம்ம எஸ்டேட் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓ ரொம்ப நல்லா இருக்காங்க தம்பி. உங்களை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சா, என் கூடவே எல்லாரும் வரணும்னாங்க. நான் தான் சின்னையாவுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம், நானே எஸ்டேட் வர சொல்றேன், அப்ப ஆசை தீர பாத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். தம்பி எப்போ வர்றீங்க? கூடிய சீக்கிரம் வந்து எல்லாரையும் பாக்குறேன். அப்ப நான் புறப்படுறேன் தம்பி. அதுக்குள்ள என்ன அவசரம்? நாளைக்கு போனாமே இல்லைங்க, வேலையெல்லாம் பாதியில விட்டு வந்திருக்கிறேன். அதுவும் தவிர நீங்க எஸ்டேட் வர்றதுக்கு முன்னால நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா? பார்த்துங்களா? நல்லதுங்க, செய்யுங்க. What a beautiful bungalow. Manager, yes. நான் உங்களுக்கு எழுதுறபடி இந்த பங்களாவை விலைக்கு வாங்கி என் டேஸ்டுக்கு தந்தாப்புல ரொம்ப பிரமாதமா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. Really fantastic. Thank you sir. இனி மேல போய் உங்க பர்சனல் ரூம் எல்லாம் பாருங்க. இது யாருங்க வச்சது? மிஸ் ஜெயா, பரம்பரை பகைவனை கூட விட்டுடுவேன், ஆனா பாம்பை கண்டா மட்டும் விடவே மாட்டேன். அந்த வர்க்கமே எனக்கு ஆகாது. I understand sir. அழகா இருக்குன்னு வச்சுட்டேன். கண்ணுக்கு அழகா இருக்கிறதெல்லாம் ஆபத்து, கருத்துக்கு அழகா இருக்கிறது தான் பொருத்தமா இருக்கும். புதுசு தானே, போக போக உங்களை நல்லா புரிஞ்சுக்கும். சாலை சாவி காணுமே. இங்க வச்சிருந்த சாவி யார் எடுத்தது? நான் தான் சார். நீ ஏன் எடுத்த? சாரி சார், இது வேற யார் கண்டியார் பட்டிருந்தா திருட்டு மட்டும் இல்ல, அதுக்கு நாமே ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? உண்மைதான் சார். இதுல கையெழுத்து வேணும். உங்க துப்பாக்கி லைசன்ஸ் இந்த மாசத்தோட காலாவதி ஆகுது. அதை புதுப்பிக்கிறதுக்காக அப்படி இந்த செக்லையும் கையெழுத்து பண்ணுங்க. பரவாயில்லையே, அமௌண்ட் கூட நீயே ஃபில் பண்ணிருக்கே. பிளாங்க் செக்ல பாஸோட கையெழுத்து வாங்குறது தப்பு இல்லைங்களா? That's good. மேனேஜர். எஸ் சார். உங்களை விட உங்க தங்க ரொம்ப புத்திசாலி. எஸ்டேட் விஷயங்களை மட்டுமல்ல, என் சொந்த விஷயங்களையும் நல்லா கவனிக்குது. I like her. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க தங்க உங்க அசிஸ்டன்ட் இல்ல, என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி, பர்சனல் அட்வைசர், பர்சனல் அசிஸ்டன்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ரொம்ப நன்றி சார். உங்க தலைக்கு சுமையா இருக்க மாட்டேன், உங்க கண்ணுக்கு இமையா இருந்து கவனிச்சுப்பேன். ஓ தட்ஸ் ஃபைன். உன்னோட நடிப்பு அப்படியே நம்பிட்டான். ஜெயா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓ, ராஜனுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. ஏராளமான ஆஸ்திக்கு அவன் ஒருத்தன் தான் வாரிசு. நான் அவனை மயக்கி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இந்த மாளிகைக்கு மகாராணி ஆகணும். மறுநாளே நீ அவனுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதி ஆகணும். அவ்வளவுதானே? தட்ஸ் ஃபைன். சந்தர்ப்பங்கிற காத்து நமக்கு சாதகமாவே வீசுது. அந்த காத்திலேயே நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். கவலைப்படாத அண்ணா, கூடிய சீக்கிரம் உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன். ராஜன், ஏ ராஜன், ஓ ராஜன், ஓஹே ராஜன். ஏய் மிஸ்டர், யார் நீ? நீயே சொல்லிட்டியே மிஸ்டர். சிஸ்டர், மாஸ்டர் மாடியில் இருக்காரா? வெளிய கேட்ல இருக்கிற ஆளை தாண்டி எப்படி உள்ள வந்த? கொட்டாய் விடுறவன் எல்லாம் கேட்ல வச்சிருக்கீங்க. கோமாதா என் புறமாதா கடைசி ஆட்டம் பார்த்தானா? ராத்திரி கூட தூக்கமே இல்லையா? சரி, சிங்கிள் டீ சாப்பிட்டுவாப்பா, நான் காவல் காக்குறேன் அது வரைக்கும். ஆனா அப்படி போனா நான் இப்படி வந்துட்டேன். இப்போ உன் வாட்ச்மேன் வீட்டுக்குள்ளேயே வர முடியாத. ஏன் கேட்ட உள்பக்கமா பூட்டிட்டேன். உனக்கு அவ்வளவு தெரியுமா? மரியாதையா வெளியில போயிடு. என்ன வெளிய போக சொல்றதுக்கு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இருக்கானே ராஜன், ராஜன் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்ன முதலாளி அவன் இவன் சொல்ற? துறவிக்கு வேந்தன் துரும்பு, இந்த பிறவிக்கு முதலாளி ஒரு எறும்பு. கட்டி கரும்பு கழுத்துல தாழைக்கான இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஐ வில் செட் அப் யுவர் மேரேஜ். இப்போ நீ போறியா இல்ல கழுத்தை குச்சி வெளில கழட்டுமா? என்ன சத்தாங்க? ராஜன், எப்படா இருக்க? தப்பு தப்பு,
நோயாளி டாக்டர் பார்த்து சௌக்கியமானு கேட்கற மாதிரி இருக்கு. நான் உன்ன கேட்கறது நீ கேள்றா. எப்படா இருக்க? என்னது வாயத்தர ஆப்பிள் வாங்க வசதி இல்ல. ஆப்பிள் அவ்வளோடா பெருசு, 50 தானடா பெருசு. அத 4 சொல்லணும். சொல்லுலியா? கையில ஆல்பம் 2 வச்சிருக்கிறேன். ஒண்ணு ஆம்பளை பசங்க, இன்னொன்னு பொம்பளை பிள்ளைங்க. இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிற ஜாதக ஃபைல். ஓ, கல்யாண புரோக்கரா? புரோக்கர்னு சொல்லாதடா, சவுண்டே சரியில்லை. ராமு எம்ஏ. எம்ஏவா? மேரேஜ் ஏஜென்ட். ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் இல்லையா? இந்தடா படிச்சு முடிச்ச உடனே நிச்சயமா உத்தியோகம் தர்றேன்னு எவனாவது சொல்லியிருந்தா கண்டிப்பா படிச்சிருப்பேன். ஏன் இந்த வேலைக்கு என்னடா குறைச்சல? பேசாம இதெல்லாம் தூக்கி போட்டு எங்க ஊரே இருந்துடு. உங்கூட என்ன சம்பளம் தருவேன்? செக் தர்றேன். செக்கு நீ தரிய? டேய், ஒவ்வொரு மாசம் கையெழுத்து போட்டு பிளாங்க் செக் தர்றேன், வேணுங்க எழுதிக்க. நீ குடுக்கற செக்ல நான் எழுதுறத எந்த பேங்க்லயும் தரமாட்டான்டா. ஏண்டா என்ன அவமானப்படுத்துறியா? கண்ணா, உன் செக்ல அமௌண்ட்டுக்கு நேரா 5 ரூபான்னு எழுதுனா கொடுப்பான்டா. 5 லட்சம் எழுதினாலும் கொடுப்பான். 50 எழுதுனா எந்த பேங்க்லடா கொடுப்பான்? இந்த இதே தாண்டா என்னுடைய பேங்க். ராமு, இதுக்காக தாண்டா உன்னை என் கூட இருக்க சொல்ல. ரஜன் சிஸ்டர், பேண்ட் சட்டை இந்தா, இந்த பைய கொண்டு போய் நல்ல ரூமா பார்த்து வச்சு பேரெல்லாம் சுத்த விடு, விளக்கெல்லாம் எரிய விடு. சார், நீங்க யாரும் தெரியாம பேசிட்டேன். ஐம் சோ சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நல்லா இரு. ஜெயா, இவன் ராமு என் ஆரோக்கிய தோழன், கூட படிச்சவன். 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டான். பாஸ் பண்றதே இவனுக்கு வேலை, காப்பி அடிக்கிறதே என் வேலை. இத்தனை அதுகிட்ட சொல்லிக்கிட்டு யாரு சொந்தமா? செக்ரட்டரி. செக்ரட்டரி அப்ப ரொம்ப சொந்தம். கழுத்து காலியா இருக்க தொங்க விட என்னப்பா? குடும்ப பொண்ணுகிட்ட ஆபீஸ் ஃபைல கொடுத்தாதான் தப்பு. ஆபீஸ் ஃபைல பாக்குற செக்ரட்டரி டைப்பிஸ்ட் இதுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அது டைப்பே ஒரு டைப்பா இருக்கான். என்ன நீ என்னடா என்ன வச்சுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? சொல்லி வைப்போமே, சின்ன பொண்ணு தானே, புரண்டு படுக்கட்டுமே. கல்லாவினாலும் கரவு காண போகுது. சிரிச்சுட்டு ஓடுங்க பாத்தியா? நல்லா ரேக்கி விட்டு அந்தரங்க காரியத்தில் நீ இருக்கும் போது ராமுக்கு இங்க என்ன வேலை? ஜெயா, அவனால நம்ம திட்டம் எல்லாம். பயப்படாதண்ணா, அவன் ஒரு கோமாளி. ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்றான். இப்ப ஆபீஸ் செக்ரட்டரி, கொஞ்ச நாள்ல குடும்ப தலைவியான்னு ஏன் எதுலயே ராஜனை கேட்கறான்னா பாத்துக்கேன். ஓஹோ, நான் தான் பழுத பாம்புன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல ஜெயா, உன்னோட சாகச சரித்திரத்துல 300 தான் முடிஞ்சிருக்கு. முதல் அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்க போற? நானும் ராஜனும் எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் போறதுக்கு ஏற்பாடு செய்தீங்கன்னா அந்த தனிமையில அவருக்கு தடுமாற்றத்தையும் மனமாற்றத்தையும் உண்டாக்கிடுவேன். கரெக்ட், அதுவும் சரிதான். அப்படியே செய்யறேன். அதனாலதான் சொல்றேன், இயற்கை காட்சி ரசிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம எஸ்டேட்டை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஆமாமா, நம்ம எஸ்டேட் தொழிலாளிங்க என்ன பார்க்க ஆசைப்படுறதா நம்ம கன்சாங்க சொன்னாரு. நீங்களும் வாங்க. உங்க செக்ரட்டரி ஜெயா இருக்கும்போது நான் எதுக்குங்க? அதுவும் இல்லாம எனக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு. ஆமா ராஜா, சார் இல்லன்னா ஆபீஸே ரொம்ப சிரமப்படும். டே ராமு, நீ என்னோட வர. சாரி, இங்க பாத்தியா? என்னடா அது? கொண்டு வந்த பை கொண்டு போறேன். தப்பா நினைக்காத. உன் வார்த்தையை தட்ட முடியாம நீ சொன்ன உடனே நான் இங்கே தங்கிட்டேன். என் இடத்துல நான் அதிக நாளைக்கு இல்லாம போயிட்டேன்னா ரொம்ப பேர் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம இதுபடி நிறைய கமிஷன் வசூல் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு. அதெல்லாம் வசூல் பண்ணிட்டு நேரா எஸ்டேட்லயே வந்து விழுந்துடுறேனே. ஓகே ஓகே மேனேஜர், நானும் செக்ரட்டரி புறப்படுறோம். கார் அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்றேன். தட்ஸ் குட். தெய்வமே, எனக்கு நாகதோஷம் இருக்கு. அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து நாக பூஜை செஞ்சா தோஷம் நீங்க நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொன்னதாக எங்க தாத்தா சொன்னார். அதே மாதிரி நான் விரதம் இருந்து உனக்கு பால் வச்சு கும்பிடுறேன். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி எங்க தாத்தாவோட எண்ணத்தையும் நீதான்ப்பா நிறைவேற்றணும். என் விரதம் பலிச்சிருச்சு. நான் பாக்கியசாலி. தெய்வமே, நான் பாக்கியசாலி. மருதமர் ஆண்டவனே, என் நெஞ்சில் இருக்கிற எண்ணத்தை நீதாப்பா நிறைவேற்றி வைக்கணும். தாத்தா, தாத்தா, தாத்தா.
ஆமா பார்வதி, என்ன என் தெய்வத்துக்கு என் மேல கருணை பிறந்துருச்சு தாத்தா. என் தெய்வத்துக்கு என் மேல கருணை பிறந்துருச்சு. என்னம்மா சொல்ற? இன்னைக்கு நான் வச்ச பால நாக தெய்வமே நேர்ல வந்து கொடுத்துருச்சு. அப்படியா? ஆமா தாத்தா. இதுக்கு முந்தைய நான் இப்படி சொல்லியிருக்கேனா? இல்லம்மா, இல்ல முருகா, எல்லாம் ஒரு கருணைதான்ப்பா. அம்மா, இன்னையில இருந்து உன்னை பிடிச்ச நாகதோஷம் நீங்க ஆரம்பிச்சிருச்சுமா. இனிமே உனக்கு நல்ல காலம் தான். நாளைக்கு தையம்மாவாசை. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் நீ வைக்க போற பால் அந்த நாகதெய்வம் நேர்ல வந்து சாப்பிட்டுட்டா அதோட உன்னை பிடிச்ச நாகதோஷம் அறவே நீங்கிட்டு நம்ம அர்த்தம். பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. ஆமாம்மா, உனக்கு கல்யாணம் ஆன உடனே காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் செய்து ஈஸ்வரனை கும்பிடுறதா வேண்டிக்கிட்டேன். அது நிச்சயம் நடக்கத்தாம போகுது. இந்த வருமா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நீ புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தையும் நாக பூசையும் நிறுத்தவே கூடாதுமா. சரி தாத்தா. அம்மா, நம்ம சின்ன முதலாளி சீமைக்கு போயிட்டு திரும்பி வந்தாரு சொன்னேன்ல, ஆமா, அவரு இன்னைக்கு நம்ம எஸ்டேட்டுக்கு வர்றாருன்னு மேனேஜர் லெட்டர் போட்டிருக்காரு. நான் நேரத்தோட போய் அவர் வரவேற்கணும். போயிட்டாங்க.